Sixth standard mathematics term 1 chapter 1. Try these questions page number 20. Round off the following numbers to the nearest 10 ன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கு உள்ள ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நியரஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க பாருங்கள். ஸோ 10 கொடுத்துறாங்க. ஸோ 10th டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 2வது டிஜிட் தான் 10th. இப்போ இதுக்கு அடுத்த இருக்க நம்பர் வந்து 5 ஓடி பெருசா இல்லை 5 ஓடி சின்னதான்னு உள்ளதை பார்க்கணும். ஸோ 5 அல்லது 5 ஓடி பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அல்லது 5 ஓடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ 57 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த 5 தான் 10th இருக்குது. அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டு கூட 1 கூட்டிடணும். ஸோ 1 கூட்டிக்கினீங்கன்னா அந்த 5 + 1 6 ஆயிரும். மிச்சம் அப்படியே 0 மாற்றிடணும். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருந்தாலும் நீங்கள் 0 ஆகிடணும். ஸோ அதுதான். இப்போ அடுத்த பாருங்கள் 189. ஸோ அதில் 10th டிஜிட் பார்த்தீங்கன்னா அது 8. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வந்து 5 ஓடி அடுத்த இருக்க டிஜிட் வந்து 9. ஸோ அது பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசு. ஸோ அப்போ அந்த 8 கூட என்ன செய்யணும்னா 1 ஆட் ஆகும். ஸோ 1 ஆட் ஆச்சுன்னா அது வந்து 9 ஆகும். 10 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த 1 அப்படியே தான் இருக்கும். இந்த 8 வந்து +1 ஆகி 9 ஆயிரும். மிச்சம்லாம் 0. அதாவது அண்டர்லைன் பண்ணிருக்க ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே 0 ஆயிரும். அண்டர்லைன் எது பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க எல்லாமே 0 மாறிடும். அடுத்து இதில் பாருங்கள் அந்த 5 தான் 10th டிஜிட் 5. ஸோ லாஸ்ட்லேருந்து பார்க்கணும் 1s 10s. ஸோ 10s தான் நீங்கள் 10th டிஜிட்னு சொல்கிறது. இந்த 10ன்னு சொல்கிற மாதிரி அது 10th டிஜிட் தான். ஸோ இதை 5 பார்த்தீங்கன்னா 39 அப்படியே இருக்கும். 5 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5ஓ இல்லை 5ஓட பெருசாக வந்துச்சுனாலும் எந்த செட் சைடு என்ன செய்யணும், நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 6 போட்டு 0 அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் 10th. அடுத்தது பாருங்க இது அந்த 1 தான். அந்த 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 1 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th டிஜிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 57312. ஸோ 1 பார்த்தீங்கன்னா 5 ஓடி சின்னது தான். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க. 573 அப்படியே போட்டுக்கோங்க. 3 பார்த்தீங்கன்னா அது 1 தான். ஸோ 1 அப்படியே போட்டுக்கோங்க. 1 அப்படியே போட்டுட்டு மிச்சம் 0 அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு கூட 1 எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 5 ஓடி சின்னதாக இருந்தால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருந்தோம் அந்த டிஜிட்டை. சப்போஸ் 5 ஓடி கிரேட்டராக இருந்துச்சுன்னா 5ஓ இல்லை 5 ஓடி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு 1 என்ன செய்யணும், கூட்டிடணும். ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப். ஸோ 10th ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் டு த நியரஸ்ட் 10, 100 and 1000. ஸோ ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கு. அதை 10க்கு 100க்கு 1000க்கு மூணுத்துக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 9,34,678 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு 10th ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 10th ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 9 10th டிஜிட் எங்கே இருக்குது, இதாக இருக்குதுங்களா 10th டிஜிட். ஸோ அடுத்த டிஜிட் வந்து 8. ஸோ 8 பார்த்தீங்கன்னா 5 ஓடி என்ன நம்பர்னு பார்க்கணும். 5 ஓடி சின்னதாக பெருசாக உள்ளதை நீங்கள் செய்யணும், செக் பண்ணணும். ஸோ 5 ஓடி பெருசாக சின்னதாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 5 ஓடி பெருசு தான். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா 8 வந்து greater than 5. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் கூட நீங்கள் 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 9,34,680 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 10s. 100s பாருங்கள். இப்போ 100s பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு அடுத்த நம்பர் 7 பார்த்தீங்கன்னா greater than 5 தான். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், +1 பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், இப்போ 934 அது 6 அப்படியே மாற்றிடணும். 6 கூட 1 ஆட் பண்ணி 7, மிச்சம் 2 0. அதாவது எந்த லைன் அண்டர்லைன் பண்ண, ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது 100க்கு உள்ளது. பச்சை கலர் கூட கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பச்சை கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுனா 10க்கு உள்ளது. ஸோ அது போனால் இந்த இதுக்கு உள்ளது. இது 100க்கு உள்ளது எது செக் பண்ணணும்னா அந்த 7 பார்க்கணும். அந்த 7 தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஜிட்டு. 7 தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து டிஜிட்டு. ஸோ 7 பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசாக இருக்கணும். 5 ஓடி பெருசாக இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும், 6 கூட என்ன செய்யணும், 1 ஆட் பண்ண. அதுக்கு அண்டர்லைன் பண்ண டிஜிட்டு கூட 1 ஆட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த இருக்க டிஜிட் ஆனது என்ன செய்யணும்னா 5 ஓடி பெருசாக இருக்கணும். ஸோ அப்படி தான். இப்போ 1000s பாருங்கள். 1000s பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் 1000. ஸோ இந்த 6 பார்க்கணும். 6 பார்த்தீங்கன்னா greater than 5 அகைன். ஸோ 6 greater than 5. ஸோ அப்போ என்ன செய்வீங்கன்னா 934 போடக்கூடாது. 4 படிக்கிறா 1 ஆட் பண்ணி போடணும். என் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 வந்து 5 ஓடி பெருசாக இருக்கிறனால. ஸோ அப்போ இது 934,5,0,0,0 புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான்
டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணதுக்கும் ஹண்ட்ரட்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கும் தௌசண்ட்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கும். ஸோ இதே போல் தான் இந்த ரெண்டு சம்மும் பாருங்கள். 7343,489 அதாவது 73,43,489 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வந்து அதே போல் நான் ஃபஸ்ட்டு டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்ல. ஸோ டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இந்த டென்ஸ் டிஜிட் ரெண்டுலேயுமே அடுத்த டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து 5 வடி பெருசாக செக் பண்ணுறேன். ஸோ அது 5 வடி பெருசு தான். ஸோ அது வேணா டென்ஸில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7343,490. என்ன செய்யணும்? 1 கூட்டணும். 5 வடி கிரேட்டராக இருந்தாலே 1 கூட்டிடணும். அடுத்த பாருங்கள், 7343,490. அடுத்த பாருங்க, நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 8 இருக்குதா? இப்போ 8 தான் நம்மளுக்கு வந்து பார்க்கணும். அந்த 4 நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய டிஜிட்டு. ஸோ 8 பார்க்கணும். ஸோ 8 பார்த்தீங்கன்னா 5 வடி பெரிய நம்பர். ஏன்னா நம்மளுக்கு 100 டிஜிட் வந்து 4, 100th டிஜிட் 4, 5 வடி 8 வந்து பெருசு. ஸோ அப்படின்னா ஹண்ட்ரட்ஸில் நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 100ஸில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 7343,4 இல்லை. ஸோ 4 8 வடி 5 வடி 8 வந்து 5 வடி பெருசு. ஸோ அப்போது 500. அடுத்த பாருங்கள் தௌசண்ட்ஸு. ஸோ 3ல் பார்க்கணும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா 4 வந்து சின்ன நம்பர் தான். ஸோ அப்போது இதை ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுற வேண்டி தான். ஸோ அப்போது தௌசண்ட்ஸில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 734. அந்த 3 அப்படியே விட்டுருக்காங்க, மிச்சம்லாம் 0. ஸோ அண்டர்லைன் பண்ண டிஜிட்டு அப்படியே விட்டுருணும். அதாவது 5 வடிக்கு இண்டிஷனாக தான் இருந்தால் 5 வடி பெருசாக இருந்தால் அதை கூட 1 அண்டர்லைன் பண்ண டிஜிட்டு கூட 1 ஆட் பண்ணணும். சப்போஸ் 5 வடி லெஸ் தான் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு மிச்சலாச்சும் 0 மாற்றிடணும். ஸோ 0 மாற்றியது இம்பார்ட்டன்ட். 0 மாற்றாம விட்டுறக்கூடாது. அப்புறம் ரவுண்ட் ஆஃபே பண்ணலாம். அந்த 0 நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த 3 நம்பர் எழுதியாச்சு. இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 179845 1745 179845 சாரி 179845 673. ஸோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் அதே ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் வந்து 7. ஸோ 7 பார்த்தீங்கன்னா 3 பார்க்கணும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யுது? 7 பார்த்தீங்கன்னா 3 வந்து பெருசாக. ஸோ 3 வந்து சின்னதாக இருக்குது. அப்போ 179845 இது வந்து 7ல். ஸோ 7 சொல்லும்போது 3 சின்னதாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே விட்டுட்டு 0. அது ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 100th டிஜிட்டு. 100th டிஜிட்டு பார்க்கும்போது அடுத்த டிஜிட்டு 7 வந்து 5 வடி பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இது கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 179845,700. அடுத்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் தௌசண்ட்ஸு. ஸோ என்ன செய்யணும்னா இந்த சிம்மர் பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா 5 வடி பெருசு. ஸோ அப்போ 1 கூட்டணும். ஸோ 17984600. ஸோ இதுதான். ஸோ நம்ம 3 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். 3வது சம் பாருங்கள். The tallest mountain in the world, Mount Everest, located in Nepal, is 8,814 meter high. Its height can be rounded off to the nearest 1000. ஸோ நியரஸ்ட் 1000 இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஹைன் 8 பாருங்கள். 8 தான் நியரஸ்ட் 1000 டிஜிட். ஸோ அதுக்கு அடுத்த இது நம்பர் 8 பார்த்தீங்கன்னா 5 அடி பெருசு. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வந்து 5 வடி பெருசாக இருக்கிறதுனால இந்த சைடு 1 ஆட் பண்ணோம் அந்த 8க்குள்ளே. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 9000 அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 9000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மவுண்ட் எவரெஸ்டோடைய ஹைட்டை நீங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.